யோ நில்லியா, சொன்ன மாதிரி நிக்க மாட்டேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது என்னென்னமோலாம் சொன்ன. உன் கூடவே இருப்பேன், 9 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேன், உனக்கு சோறெல்லாம் ஊட்டி விடுறேன்னு. இப்ப அப்படின்னு எனக்கு பெரிய வேலை, என்னையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போ. போய் சாப்பாடு போட்டு கொண்டு வா. என்ன பிளாக்கி, நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? சின்ன வயசுல நான் கனவுலகத்துல ஒரு நாள் தொலைஞ்சு போயிட்டேனா. அப்போ என் அண்ணன் தான் என்னை தேடி வந்துச்சான். தேடி வந்து அந்த ராஜா கிட்ட கேட்டப்போ அந்த ராஜா தரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்ப என் அண்ணன் தான் சண்டை போட்டு என்னை திருப்பி கூட்டு போச்சான். திருப்பி கூட்டு போகும்போது அந்த ராஜா ஒரு சத்தியம் வாங்கினாராம் என் அண்ணன்ட்டு இருந்து. என்னன்னு தெரியுமா? தினமும் நான் டயத்துக்கு சாப்பிட்டு தூங்கணுமா. ஏன் தெரியுமா? ஏன்னா அப்பதான் நான் தூங்கும் போது கனவுலகத்துல அவங்க வருவாங்களாம். எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களாம். இந்த கதையை தான் என் அண்ணன் தினமும் நான் அடம் பிடிக்கும் போதெல்லாம் என்கிட்ட சொல்லும். 2 நாளா எனக்கு என் அண்ணன் ஞாபகமாவே இருக்கு. ஒரு 8 போய் எங்க அண்ணனை பார்த்துட்டு வந்துட்டா. நீ வரலனாலும் பரவாயில்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறியா? கருப்பா கருப்பா. யோ இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி முறுக்கிட்டு போற? அப்படி என்ன உனக்கு அம்பட்டு கோவம்? என் அண்ணனை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், பாத்துக்க. ஏப்பா நேற்று டவுன்ல ஆசாரியா பார்த்தேன். அறுவடை காசு அத்தனையும் பிள்ளைக்கு நகை செய்ய சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஆசாரி சொன்னேன். கொடுக்கட்டும்யா, கொடுக்கட்டும். என்னதான் என்னத்த இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் வெளியே நின்னுக்கிட்டு இருக்க? உள்ள போய் தூங்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வெளியே போனவங்கள இன்னும் காணும். என்னம்மா செய்ய? இந்த பயிரை பச்சை புள்ள மாதிரி வளர்த்தேன். திடுதிப்புன்னு ஒரு நாள் கருகி போய் கண்ணில் பார்க்கும்போது என் மனசுல வருத்தம் இருக்காதா? எங்க போயிடுறான்? இன்னும் செத்த வடத்துல வந்துடுறான். நீ உள்ள போய் தூங்குத்தான். போ போ. அன்பே, ஏன் அன்பே, ஏன் அன்பே, உன் அண்ணனை கருப்பை கத்தியால குத்துன்னு குத்தி ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு வீட்டுல கொஞ்சம் படுக்க வச்சிருக்காங்க. சீக்கிரம் போய் பாரு. வெளியே போன மனுஷன இப்படி இத்தனை குத்திட்டு ஓடிப்பிட்டான். ஓடனவன் சத்தம் கேட்டு நம்ம கதிரி பையன் எதிர்த்து இழுத்து பிடிச்சுக்கிட்டு கருப்பா இருப்பான்னு கத்திரிக்கான். அவனே 4 குத்திட்டு ஓடிப்பிட்டாத்தா. என் மானத்து குலசாமி குறுக்க வந்து என் பேரனை காத்த வச்சு உங்க வீட்டுக்காரன் போற சண்டை கட்டிட்டு வர்றான். காட்டை எடுத்தது யாருன்னு தெரியுமா?
உங்க அண்ணன் மேல சட்டையை போட்டு கத்தில குத்துறானே. உங்க அண்ணன் ஈயரும்பு கூட துறவ நினைக்காத ஆளத்தா. இந்த சுத்துப்பட்ட ஊர்ல யாராவது ஒருத்த குறை சொல்ல முடியாதத்தா. யோ என்னையா வீடு வரைக்கும் தேடி வந்து குத்திருக்கான், சும்மா விட்டு வச்சிருக்கீங்க? ஏறி போய் கழுத்தறுத்து போட மாட்டீங்க அவனை? யோ, கத்தியில குத்துனதும் நான் தான், காட்டை எரிச்சதும் நான் தான். குத்துனது நீதாங்கிற, ஆனா உனக்கு உள்ள குத்து வந்திருக்கு. 4 பேர்த்த நம்ப வைக்கணும்னா நம்மளும் 4 குத்து குத்திக்க வேண்டியதான். சோழி விழுந்திருக்குல்ல, இனிமே ஆட்டத்தை மட்டும் பாரு. அன்னைக்கே நாங்க சொன்னேன் அந்த பேர் வேணான்னு, என்னை ஏத்தி பேசுன. அன்னைக்கு அண்ணனை நெஞ்சு ஏத்தி பிடிச்சா, அன்னைக்கு நீ வெட்டி பண்ணிக்கிட. இன்னைக்கு எத்தனை குத்து குத்திட்டு ஓடிட்டான் பாரு. ஏய், புள்ள கிணத்துல கூச்சிருச்சா? ஓடியா, 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 ஓடியா. கிணத்துல வந்துருச்சப்பா. கட்டை தூக்கி வாங்கடா. கட்டை போடு, கட்டை போடு. பொண்ணுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்காங்க. அபார்ஷன் ஆயிடுச்சு.